ஹாய், ஹலோ. வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பசங்க எல்லாம் லீவ்ல இருக்கிறதுனால வீடியோக்கு வர முடியல. வேற லெவல் ஒரு பிளாக் பஸ்டர் டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பயங்கர டஃப் கொடுத்தாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். பேட்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட அப்ரோச்சே வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாப் வந்து அந்த தேர்ட் செஷன் வர வர நம்மளோட பவுலர்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இட்ஸ் நாட் அ பவுலிங் பிச்சுன்னு இதை சொல்ல முடியாது. போத் பேட் அண்ட் பால் ஈக்குவலா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு நாள்ல நிறைய சம்பவங்களும் நடந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு அன்வான்ட் சம்பவமும் நடந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பிஜிடி, இப்படிதான் இருக்கும். ஆஸ்திரேலியன் பார்டர் கவாஸ்கர் டிராபினாலே இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தோம். எனக்கு என்னன்னா ஒரு ஒரு மெக்ஸ்வீனியை தூக்கிட்டு கான்ஸ்டாஸ்னு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, பெருசா எனக்கு இது ஃபீல் ஆகல. என்ன மெக்ஸ்வீனியா அவ்வளவு இது பண்ணாரு, இவர் யாரோ புது பையனை 18 வயசு பையனை கூட்டு வந்தா என்ன பண்ண போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவருடைய பேட்டிங் வந்து எனக்கு வேற லெவல்ல ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் 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 பும்ராவை ஆப்ரேட் பண்ணதே எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா பும்ரா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஐ திங்க் 4000 பால் ஆயிடுச்சு. அவர் ஓவர்ல 6 அடிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணாரு. கிட்டத்தட்ட 34 ரன்ஸ் வந்து 33 பால் அடிச்சிட்டாரு அவருடைய பால்ல. அந்த நீங்க பாருங்க, இந்த ஷாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது மாதிரி ரிஷப் பண்ண பார்த்திருக்கோம். நம்ம ரொம்ப புல்லரிச்சு பேசுவோம், என்னையா இவரு டெஸ்ட் மேட்ச் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் மாடுறான்ட்டு. அவருக்கே டப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட்ஸ் எல்லாமே. ஸோ வேற லெவலா இருந்துச்சு. நான் இன்னைக்கு மொத்தமாவே நீங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கான்ஸ்டாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உஸ்மான் கவாஜாவும் அதே மாதிரிதான் வேற லெவல் பேட்டிங் தான் இருந்துச்சு. அவர் இந்த சீரீஸ்ல இன்னும் 50 அடிக்கல. பட் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அசால்ட்டா 50 அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க லாம்பஸ் சேஞ்ச் பார்த்தாலே அதே மாதிரிதான் ரொம்ப ஈஸியா 50 அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்களோட டாப் 3 வந்து 3 விக்கெட் வரைக்கும் 50 அடிச்சது கண்டிப்பா 2017 ஒரு பாகிஸ்தான் மேட்ச் கூட தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க டாப் 3 வந்து இது வரைக்கும் 50 அடிக்கல. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போன மேட்சே நம்ம பேசணும், ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் தட்டிட்டோம்னா கண்டிப்பா அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவர் வந்து அந்த ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் நிறுத்தவே முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு டஃபா இருந்துச்சு. அவருடைய ஷாட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடின மாதிரி இருந்துச்சு. நமக்கு பெரிய ஒரு பிலீப் என்னன்னா, அந்த ஹெட்டை வந்து இன்னைக்கு தூக்குனது வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இன்கேஸ் அவர் இருந்திருந்தா 600 பிளஸ் கன்ஃபார்ம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இவங்க ஒரு செம பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு அவருடைய நேச்சுரல் கேம் ஆடி இருந்தா கண்டிப்பா சொல்றேன் 600 பிளஸ் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும். ஸோ செகண்ட் ஹாஃப் அந்த நம்மளுடைய பவுலிங் வந்து வேற லெவல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு பும்ராவுடைய ஸ்பெல்லா இருக்கட்டும், அதே மாதிரி ஆகாஷ்தீப் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆகாஷ்தீப் வந்து நம்ம இன்னைக்கு குறைய சொல்ல முடியாது. அவர் எடுத்தது ஒரு விக்கெட் தான், ஆனா அவருடைய பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுச்சு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பேட்டிங் மாஸ்டர் கிளாஸும் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம பவுலிங் வந்து இன்னைக்கு செகண்ட் ஹாப்ல ரொம்ப அழகாவே பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தோம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன இன்னைக்கு மேட்ச், இன்னைக்கு டே 1 பத்தி? இன்னைக்கு நம்ம சேஞ்ச் இது வந்து நம்ம மெக்ஸிவினியை தூக்கிட்டு சாம் கார்னர்ஸ் கூட்டும் போதுமே நம்ம வந்து கொஞ்சம் இவர், ஏன்னா நான் பார்த்திருக்கேன் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல பார்த்திருக்கேன் அவர் எப்படி வந்து ஆடினாரு. செஞ்சுரி போட்டாரு அந்த மேட்ச்ல. ஸோ அப்பவே எதிர்பார்த்தா இவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்க போகுது இந்த சீரீஸ்லன்ட்டு. எதிர்பார்த்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சு. அதை வந்து உண்மையிலே வந்து டாமினேட் பண்ணாரு தான் சொல்லணும் இந்தியன் பவுலர்ஸை. ஏன்னா நம்ம நம்பிட்டு இருந்தது ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா தான். அவரை கவுண்டர் அட்டாக் பண்ணா கண்டிப்பா இந்தியன் பவுலர்ஸ் வந்து சஃபர் ஆகும்னு தெரிஞ்சு பண்ண மாதிரி இருந்துச்சு இது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 செஷனுமே அவங்க வந்து தட்டி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த தேர்ட் செஷன் மூலமா தான் வந்து இந்தியா கேமுக்குள்ளரவே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண, எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 பேருமே வந்து 50 பிளஸ் ஸ்கோரு. நம்ம அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது அந்த டாப் ஆர்டர்ஸ் தான். இப்ப அதுவும் வந்து அவங்களுக்கு இந்த போர்த் மேட்ச்ல அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராவிஸ் 8 விக்கெட் உண்மையிலே வந்து அது அன்எக்ஸ்பெக்டட். அது டிராவிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதான் கிட்டத்தட்ட 311 ரன் அடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்னன்னா 8 விக்கெட் ஆனதான். இல்ல 8 விக்கெட் ஆகாம 250 அடிச்சிருந்தா கூட நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். இப்ப 300 ரன் போயும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. வெட் இருந்திருந்தா அது வேற லெவல்ல இருந்திருக்கும். இல்ல உஸ்மான் கவாஜா விக்கெட்டே பாத்தீங்கன்னா எல்லாருமே சர்ப்ரைஸ். அந்த பாலுக்கு விக்கெட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஷார்ட் பால், அது வந்து ஃபுல் ஷாட், ஏதோ ஒரு ஷாட் அடிக்க போய் அது போய் அழகா கையில போயிட்டு அங்க கேஎல் ராகுல் கையில் விழுந்துருச்சு.
சோ அதுக்கப்புறம் மிஷில் மார்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவருக்கு ஒன்றும் அவரு நமக்கு எந்த பாதகமும் அமைக்கிறது போல அவரு நம்ம டீம்ல விளையாடுற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த சீரீஸ் த்ரூ அவுட் பாத்தீங்கன்னா அவரு ஒண்ணு கூட சொல்லிக்கிற அளவு இந்த பெர்ஃபார்மன்ஸே இல்ல. இவங்க எல்லாம் இந்த டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் லபுச்சன் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றதுனால அவரு என்ன பண்றாருன்னு யாருமே கொஸ்டினே எழுப்புறது இல்ல. ஆனா அவரு ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. சோ அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை அமையும் தெரியல. இவங்க யாரும் பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரிதான் அவருக்கு ஒரு பிரச்சனை அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் தீப் கண்டிப்பா அவருக்கு எப்படிதான் விக்கெட் விழ மாட்டேங்குதே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நல்லா லைன் லென்த் எல்லாம் போடுறாரு, நல்லா விக்கெட் டேக்கிங் பால் தான் அது எல்லாமே. ஆனா விக்கெட் விழ மாட்டேங்குது. சீரியஸா சொல்ற ஒரு அன்லக்கி தான். நான் அப்படிதான் பாக்குறேன். போன மேட்ச் இருந்தே நான் பாத்துட்டு வரேன். இல்ல அவருடைய ஸ்பீடு கொஞ்சம் கம்மி கம்பேர் தான் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கம்பேர் தான் பும்ரா சிராஜ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 133 134 போடுறதுனால அந்த இடத்துல அவர்னால அந்த பால் வேகமா போகாதனால ஈஸியா கொஞ்சம் பேட்டை தூக்கிடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஆடுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சுன்னா இன்னும் வேற லெவல் இருந்திருக்கும். பட் ஓவராலா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பிளாக் பஸ்டர் டே தான். ஏன்னா பேட்டிங்கையும் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அதே அளவுக்கு பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு சேஞ்சஸ் வேற நம்ம லாஸ்ட் வீடியோல ரிவ்யூ பண்ணும்போது சொன்னா சுப்மன் கில்லை தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தரை தான் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் கொஞ்சம் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அபார்ட் ஃப்ரம் இந்த பேட்டிங் இந்த பவுலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு அன்வான்ட் சில திங்ஸும் நடந்துச்சு. இப்போ அந்த விராட் கோலி அந்த கான்ஸ்டஸ் கூட இந்த சீன் தான் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாங்க. ஏன்னு சொல்றேன்னா நிறைய நான் எக்ஸ்லயும் பார்த்தேன், நிறைய விஷயத்த பார்த்தா நீங்க பண்ணாதான் அப்படின்ட்டு எல்லாம் பிளேம் பண்ணிருந்தாங்க. பட் கோலி ஒரு லெஜெண்டுங்க. அவர் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு டெபியூ மேட்ச், ஏன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவீங்க. பும்ராவை அந்த அடி அடிச்சா கண்டிப்பா நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் வேற வழி இல்லை, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும். ஸோ இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிராஜ் கொஞ்சம் அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆச்சு. ஸோ ஐ திங்க் கோலிக்கு 20% ஃபைன், அப்புறம் வேற ஏதோ ஒரு டிமெரிட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு டே ரொம்ப ஹீட்டடா இருந்துச்சுன்னு நான் சொல்ல வருவேன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பேட்டிங்ல, செகண்ட் ஹாப்ல பவுலிங்ல அந்த ஒரு 19 இயர் ஒரு யங்ஸ்டர் அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. அவருடைய இன்டென்ஷன் எவ்வளவு, அவர் ஸ்கில்ஃபுல். அந்த பும்ராவே அவர் அட்டாக் பண்றாருன்னா அவருடைய அதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணணும். இல்ல நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல காமிக்கணுமே தவிர இந்த மாதிரி போயிட்டு ஒரு யங்ஸ்டருக்கு பண்றது உண்மையில எனக்கும் சரியா இல்ல. எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா தேவையில்லை. இதுவே நீங்க நம்ம அவங்க ஜெய்ஸ்வால் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருந்தா நம்மளும் இதே மாதிரிதான் ஓவரா பண்ணிருப்போம். ஐ திங்க் அன்வான்ட். ஏன்னா இது நல்லாவே தெரிஞ்சு வேணும்னே பண்ண மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏதோ இகழ்ச்சியாவோ இல்ல அவர் ஏதோ ஃபைட்டுக்கு ஏதோ ஸ்லெட்ஜிங் பண்ணியோ நடந்திருந்தா ஓகே. பட் இவர் ஃப்ரஸ்ட்ரேட் எல்லாம் பண்ணாரு. பட் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதை தவிர்த்து இன்னைக்கு நீங்க ரோஹித் சாரோட கேப்டன்சி இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் செலக்ஷனா இருக்கட்டும், அந்த பவுலிங் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், கரெக்டா எட்டு வந்த உடனே இவர்கிட்ட பவுலிங் கொடுத்தது பும்ரா கிட்ட. சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல மேட்ச் அமையும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும். ஒருவேளை நாளைக்கு ஸ்டீவன் ஸ்மித், பேட் கமின்ஸ் தான். இப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்டீவன் ஸ்மித் ஒரு பேட்ஸ்மேன், பேட் கமின்ஸ் உங்களுக்கு தெரியும் குயிக் ரன்ஸ் சேர்ப்பாரு. சோ இவங்க எல்லாம் வச்சு ஒரு 350 ஒரு 375 இவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டா நம்மளுடைய ஜாப் பேட்டிங்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க 400 450 போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஹியூஜ் பிரஷர் ஃபார் இந்தியன் பேட்டிங். ஏன்னா நம்ம இதே பிச் எல்லாம் ஆட போறோம், பேட்டிங்கா தான் இருக்குது. ஆனா நம்ம ஆடுவோமான்னு ஒண்ணு கண்டிப்பா தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அவங்க ஒரு 400 அடிச்சுட்டாங்க, நீங்க 400 கிட்ட போகாட்டி ஒரு 350 ஒரு 50 ஒரு அந்த மாதிரி ஒரு லீடுக்கு டிஃபரன்ஸ் இருந்தா கூட ஓகே, மேனேஜ் பண்ணலாம். நீங்க வழக்கம் போல ஒரு 150க்கு 6 200க்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டீங்கன்னா இந்த மேட்ச் கை விட்டு போயிடும். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான ரன் சேர்த்துட்டாங்க. ஐ திங்க் 311 இஸ் a குட் ஸ்கோர். நாளைக்கு அவங்க அப்படி இப்படி நகர்த்திட்டு போனா கூட இப்போ அவங்க நம்ம டேஞ்சரா இருக்கிற டிராவிஸ் ஹெட் அவுட். சோ நமக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிறது ஸ்மித் மட்டும்தான். ஸ்மித்த எனிவே செகண்ட் நியூ பால் கிடைச்சாச்சு, கையில இருக்கு. சோ இந்த செகண்ட் நியூ பால் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவங்க இன்னொரு 40 ரன்ஸ் 50 ரன்ஸ் மேக்ஸிமம் கொடுத்தா கூட ஓகே. ஒரு 360 370 கூட ஓகே. அதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா இந்தியா கேமுக்குள்ள வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்பவே தான் உள்ள வந்திருக்காங்க அந்த 4 விக்கெட் எடுத்ததுனால. இல்ல வரலாம், பட் நம்மளும் இதே மாதிரி விளையாடணும். நம்மளும் இதே மாதிரி விளையாடினா மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட வர முடியும். ஒருவேளை 100க்கு 4 ஆயிட்டாங்கன்னா இந்த மேட்ச் நம்ம ரிசல்ட் நம்மளே சொல்லிடலாம், இந்தியா வில் பி லாஸ். அது கன்ஃபார்மா தெரியும். சோ நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு 400 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அது அடிக்கிற அளவு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இப்ப ஃபார்ம்ல இல்ல. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அவ்வளவு வீக்கா இல்ல. சோ அதுக்கு அப்படியே நமக்கு இந்தியன் பவுலர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இல்ல ஐ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் இது கொஞ்சம்
ட்ரிக்கி பிச்சா தான் இருக்குது. பேட்டிங் ஓரளவு சாதகமா தான் இருக்குது. நாளைக்கு உடனே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் டே 3 டே 4ல மேபி சான்ஸ் செகண்ட் இருக்குது. நியூ பால் நான் அப்சர்வ் பண்ணேன். செகண்ட் நியூ பால் வந்து நல்லாவே ஸ்விங் ஆச்சு. பும்ராக்கு நல்லாவே ஸ்விங் ஆச்சு. செகண்ட் நியூ பால் இல்ல மட்டும். அத அந்த நியூ பால் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியன் பண்ண பெரிய விஷயமே என்னன்னா இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் 15 ஓவர் அவங்க பும்ரா கிட்டயும் சிராஜ் கிட்டயும் நின்னுதான் மேட்ரு. அவங்க வந்து அந்த இந்தியாவும் அதை தான் பண்ணணும். ஒரு 20 ஓவர் ஒரு விக்கெட் அந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டு ஓடினாங்கன்னா நம்ம பேட்டிங் அவங்களோட சூப்பரா இருக்கு, மேட்ச் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா 20 ஓவருக்குள்ள 4 விக்கெட் விட்டுறோம். அங்கதான் நம்மளுடைய பெரிய மைனஸ். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம், விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 9-8. சோ அப்படி பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு நம்ம பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ஸோட பிரச்சனையை வந்து நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். அவங்க சரியாகாம வந்து பிக் ஸ்கோர் அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த 350 400 அந்த ஸ்கோர் எல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியும். ரீசன்ட் டேஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் 400 அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியா. ஜெய்ஸ்வால் 150 பிளஸ் அடிச்சாருல அந்த மேட்ச். விராட் கோலி 100 அடிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். சோ அதான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரெண்டு டீமுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் குட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அமைஞ்சிருக்கு. சொல்ல முடியாது. ஏன்னா 300 பிளஸ் ஃபர்ஸ்ட் டேவே அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட்ஸ் தான் இருக்குன்னும் போது வந்து ஆஸ்திரேலியா டாமினேட்டா தான் இருக்காங்க. இல்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்க வந்து இருந்த பொசிஷனுக்கு நீ 400 ஈஸியா போயிருக்கலாம் 2 விக்கெட் வச்சு. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் 9 ரன்னுக்கு 3 விக்கெட் விட்டாங்க நடு அந்த லாஸ்ட் பேஸ்ல. சோ அது லூஸ் ஷாட் தான் மெயின் காரணமா நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் பால்ல அது அதோட மேல தூக்கி அடிக்கலாம்னு பார்த்தாரு. ஆனா அது நினைச்ச மாதிரி போல. அந்த இடத்துல வந்து 3 விக்கெட் விழுந்த உடனே நமக்கு பர்ஃபெக்டா அமைஞ்சிடுச்சு. சோ அதான் சொல்றேன், ஓரளவு பாய்ஸா இருக்கு. ரெண்டு சைடுமே ஓரளவு ஈவனா தான் இருக்காங்க. நம்ம சொல்ற மாதிரி நாளைக்கு அந்த 375 350 க்ளோஸ் பண்ணாங்கன்னா, ஆல் அவுட் எடுத்தாங்கன்னா இட் வில் பி சூப்பர். பேட்டிங் வந்து நல்ல இதா இருக்கும். ஒருவேளை 450 பக்கம் போயிட்டா வெரி ரிஸ்கி. அண்ட் நம்ம வழக்கமா சொல்ற அதே ஸ்டோரி தான். அட்லீஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் ஒரு 20-25 ஓவர் விளையாடி பால பழசாக்கணும் மட்டும்தான். இந்த நீங்க 300 அடிச்சாலும் 350 அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் மேட்டர் அதான். நீங்க வந்து பால பழசாக்கணும். நீங்க மிடில் ஆர்டருக்கு பால பழசாக்கி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க என்ன பண்றீங்க, 10க்கே 4 விக்கெட் விட்டுறீங்க 10 ஓவருக்கே. ஸோ அப்பதான் ரிஸ்க்கு. ஸோ நாளைக்கு டே 2 வந்து நல்லாவே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்குதுன்ட்டு நான் டே 2ல பாக்குறேன். பாய். ஓகே, பாய்.